Welcome to bilingual e-lecture programs for diploma students, M scheme. Subject வந்து electrical drives and control. இந்த எபிசோடில் நம்ம DC circuits and DC machines பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக்கல் பவர் தேவைப்படுது. அதே மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எலிவேட்டர்ஸு, எஸ்கலேட்டர்ஸு, சிஎன்சி மிஷின்ஸு, மில்லிங் மிஷின்ஸு, மாடர்ன் லேட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் தான் யூஸ் பண்ணுறோம். டெஃபினேஷன்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓம்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், கிர்ச்சாஃப்ஸ் லா, இதெல்லாம் நமக்கு இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். DC circuits and DC machines, direct current circuit and direct current machines பற்றி இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம்ம எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே ஏசியில் தான் பண்ணுறோம். நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசினா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் தான் நம்ம உற்பத்தி பண்ணி அதை டிரான்ஸ்மிஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் தான் பண்ணுறோம். ஆனால் சில இண்டஸ்ட்ரீஸில் நம்மளோட பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நமக்கு டிசி தேவைப்படுது. ஸோ இந்த டிசி சர்க்யூட்ஸ் அண்ட் டிசி மெஷின்ஸை பற்றி இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா டெஃபினேஷன்ஸ். கரண்ட், த ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் எனி கண்டக்டர் இஸ் கால்டு கரண்ட். கரண்ட்னா மின்னோட்டம். நம்மளோட ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ எலக்ட்ரான்ஸ், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஐ. இதோட யூனிட் அலகு என்னென்னா ஆம்பியர். அடுத்தது வோல்டேஜ் அல்லது இஎம்எஃப். இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு விசை தேவைப்படுது, ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுதான் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த ஃபோர்ஸ் விச் காசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எனி க்ளோஸ்டு சர்க்யூட். கரண்ட் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் வழியாக தான் ஃப்ளோ ஆகும். இப்போ ஒரு சர்க்யூட்டை எடுத்துட்டோன்னா நம்ம இதுதான் ப்ளஸ் மைனஸ், இது ஒரு பேட்ரி இஎம்எஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ தான் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா இந்த சர்க்யூட் க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதுவே இந்த சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குது, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா இந்த சர்க்யூட் வழியாக கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகாது. ஸோ கரண்ட் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் வழியாக தான் ஃப்ளோ ஆகும், ஓப்பன் சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகாது. ஸோ த ஃபோர்ஸ் விச் காசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எனி க்ளோஸ்டு சர்க்யூட் வி கால் இட் அஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதான் மின் அழுத்தம் இல்லை மின் விசை அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதை வி டினோட்டட் பை த லெட்டர் வி ஆர் இ. இ இஎம்எஃப். த யூனிட் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் வோல்ட். அடுத்தது ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம். The opposition offered by a substance to the flow of electric current is called resistance. It is denoted by the letter R. இதோட யூனிட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். அப்போசிஷன் எல்லா மெட்டீரியலுக்குமே இருக்குது. இப்போ மெட்டீரியல்ஸை நீங்கள் மூணாக பிரிச்சிங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம சம் ட்ரைவ் கொடுத்தா தான் அது கண்டக்ட் பண்ணும். இன்சுலேட்டர்ஸ் கண்டக்டே பண்ணாது. வேறஸ் கண்டக்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கலாம். குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிங்கிறது அலுமினியம், காப்பர், கோல்டு, சில்வர், இந்த மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அது அதில் அது ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ அதோட இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி. த அப்போசிஷன் ஆஃபர்டு பை எ சப்ஸ்டன்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது அதோட இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. அடுத்ததான் ஓம்ஸ் லா பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த டிசி சர்க்யூட்ஸ் எல்லாவற்றிலையும் பார்த்திங்கன்னா அந்த ஓம்ஸ் லா வச்சு அதோட அப்ளிகேஷன்ஸை வச்சு அதை தான் நம்ம வோல்டேஜ், அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற அதில் இருக்கிற வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஓம்ஸ் லா ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர். ஓம்ஸ் லா முதலாவதாக 1828
ஒரு ஜெர்மன் ஃபிசிஸ்ட் வந்து ஜார்ஜ் சைமன் ஓம்ங்கிறவர் தான் இதை வந்து ஃபார்முலேட் பண்ணார். ஹீ brought பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிறதான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்தார். வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு மின் அழுத்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மின்னோட்டம் தேவைப்படுது. வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு அந்த கரண்ட் வந்து அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதுதான் V is directly proportional to I. இதோட இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் V equal to IR. ஆருங்கிறது இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். நம்ம இதை வந்து I is directly also proportional to Vன்னு நம்ம எழுதலாம். இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் ஈக்குவல் டு V மல்டிப்ளைட் பை I. டிசி சர்க்யூட்ஸில் நம்ம V மல்டிப்ளைட் பை ஐன்னு சொல்கிறோம். இந்த V கண்டுபிடிக்கணும். Vனா வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை I. பவர் வந்து எவ்வளோ வாட், பவரோட யூனிட் வந்து வாட்ஸு. பவர் டிவைடட் பை I நம்ம கண்டுபிடிச்சோன்னா வில் கெட் வோல்டேஜ். டு ஃபைண்ட் கரண்ட் பார்த்திங்கன்னா I ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை V. எகெயின் பவரை வந்து வோல்டேஜால் நம்ம டிவைட் பண்ண போகிறது. இப்போ நம்ம வந்து கரண்ட்டோட வேல்யூ ஒரு சர்க்யூட்டில் கண்டுபிடிச்சிடலாம். பவரை நம்ம V இன்ட்டு ஐன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் V ஈக்குவல் டு IR ஓம்ஸ் லாவோட படி ரீப்ளேஸ் பண்ணோன்னா பவர் ஈக்குவல் டு I²R. பவர் வந்து I²Rன்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பவர் ஈக்குவல் டு VI, that is equal to when you replace it with I equal to V by R அப்படி போட்டிங்கன்னா V² by R, பவர் ஈக்குவல் டு V² by R அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இந்த ஓம்ஸ் லாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மேஜிக் ட்ரையாங்கிள் இருக்குது. அது VIR. இதுதான் அந்த மேஜிக் ட்ரையாங்கிள் VIR. ஸோ இந்த VIR ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சாவே நம்ம ஓம்ஸ் லாவில் ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். V ஈக்குவல் டு IR, இதோட யூனிட் வந்து வோல்ட். I ஈக்குவல் டு இப்போ Vயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் Vனா இந்த Vயை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே இருக்கிறது என்ன IR, நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். V ஈக்குவல் டு I இன்ட்டு R. இந்த V யூ வாண்ட் டு ஃபைண்ட் V ஈக்குவல் டு IR. ஸோ if you want to find I, இப்போ I கண்டுபிடிக்கணும்னா என்ன இருக்குது உங்களுக்கு ட்ரையாங்கிளில் V டிவைடட் பை R. V டிவைடட் பை R, இதோட யூனிட் ஆம்பியர். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் R கண்டுபிடிக்கணும்னா என்ன இருக்குது ட்ரையாங்கிளில் V டிவைடட் பை I. ஸோ V டிவைடட் பை I வந்து இதோட யூனிட் ஓம், ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மேஜிக் ட்ரையாங்கிளை வச்சு VIR, V கண்டுபிடிக்கணும்னா I இன்ட்டு R மல்டிப்ளிகேஷன். I கண்டுபிடிக்கணும்னா V டிவைடட் பை R, அதோட யூனிட் வந்து ஆம்பியர். R வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா V டிவைடட் பை I. இதை வச்சு நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சர்க்யூட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 வோல்ட் சர்க்யூட் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 5 ஓம் ரெசிஸ்டன்ஸு 10 வோல்ட் பேட்டரி வந்து சப்ளை கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு நமக்கு கேட்குறாங்க. I ஈக்குவல் டு ஓம்ஸ் லா ஃபார்முலா போனீங்கன்னா I ஈக்குவல் டு V பை R. I ஈக்குவல் டு V பை R. அப்போ 10 வோல்ட்டுங்கிறது அதோட சப்ளை வோல்டேஜு, 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸு. ஸோ 10 வோல்ட் டிவைடட் பை 5 ஓம் ஈக்குவல் டு 2 ஆம்பியர்ஸ். அதே மாதிரி அடுத்த சர்க்யூட்டில் 16 வோல்ட்டுங்கிறது சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ளோ ஆகிற கரண்ட் கொடுத்துருக்காங்க 2 ஆம்பியர்ஸ். பட் அதோட ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க நமக்கு. நம்மளோட ட்ரையாங்கிள் படி R வேணும்னா V டிவைடட் பை I. ஸோ R ஈக்குவல் டு V டிவைடட் பை I. 16 வோல்ட்டு சப்ளை, V ஈக்குவல் டு 16 வோல்ட்டு, கரண்ட் வந்து 2 ஆம்பியர்ஸ். ஸோ 16 வோல்ட் டிவைடட் பை 2 ஆம்பியர்ஸ் இட் கிவ்ஸ் யூ 8 ஓம்ஸ். ஸோ 8 ஓம்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. நீங்கள் ட்ரையாங்கிள்லேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மூணாவது சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் என்ன, சப்ளை வோல்டேஜே என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. R ஈக்குவல் டு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 8 ஆம்பியர் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் இன் த சர்க்யூட். யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் V. ஸோ மேஜிக் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா V ஈக்குவல் டு IR. ஸோ V ஈக்குவல் டு IR பார்த்தீங்கன்னா 8 இஸ் யுவர் ஆம்பியர்
and 4 is your resistance. So IR equal to 32 volts. 32 volt is the voltage. இங்கே இருக்கிற voltage கண்டுபிடிக்கணும்னா 32 volts. 32 volts supply கனெக்ட் பண்ணியிருக்கும் போது தான் 8 amps current flow ஆகுது. இந்த fourth circuitல பார்த்தீங்கன்னா இதோட voltage வந்து 100 volt. இதோட resistance வந்து 500 ohms. What is the current? Current வந்து I equal to V by R. So voltage 100 volt, resistance வந்து 500 ohm. இதில் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா you are getting 0.2 ampere. 0.2 ampere தான் அதில் flow ஆகிற current. அப்போ நீங்கள் ஒரு இப்போ 100 voltage supply கொடுக்குறீங்க, இதில் ஒரு 500 ohm resistance வழியாக flow ஆகிற current என்னென்னா only 0.2 amps. 0.2 ampere. இப்போ இது ஓம்ஸ் லா வச்சு இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கால்குலேட் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ 100 வாட் 200 வோல்ட் எலக்ட்ரிக் பல்ப். நம்ம வீட்டில் இப்போ 100 வாட்ஸ் பல்ப் இருக்குது, 40 வாட்ஸ் 60 வாட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ 100 வால்ட் ஒரு பல்பை எடுத்துகிட்டு அதில் 200 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்குது அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா பவர் ஈக்குவல் டு இதில் இருக்கிற பவர் தான் 100 வாட்ஸ். பவர் தான் பவரோட ஃபார்முலா பார்த்துருக்கோம் V into Iன்னு. பவர் ஈக்குவல் டு 100 வாட்ஸ். வோல்டேஜ் வந்து 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க. பவர் V and Iனா கரண்ட் ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை யுவர் வோல்டேஜ். தட் கிவ்ஸ் யூ வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் இன் தட் எலக்ட்ரிக் பல்ப். இப்போ 100ங்கிறது உங்களோட பவர், 100 வாட்ஸ், 100 டிவைடட் பை 200 வோல்ட், இட் கிவ்ஸ் யூ 0.5 ஆம்பியர். 0.5 ஆம்பியர்ஸ் கரண்ட்டுங்கிறது அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸு, மற்ற மெஷின்ஸ் என்ன, வாஷிங் மிஷினா, ஃப்ரிட்ஜா, எவ்வளோ ஆம்பியர் ரேட்டிங் எடுக்குங்கிறத நீங்கள் டே டு டே லைஃப்லேயே கண்டுபிடிக்கலாம். இதில் ஃப்ளோ ஆகிற இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு V டிவைடட் பை I. 200 இஸ் யுவர் வோல்டேஜ். அப்போ 0.5 ஆம்பியர்ஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ V டிவைடட் பை I 200 வோல்டேஜ் டிவைடட் பை 0.5 ஆம்பியர் போட்டிங்கன்னா 400 ஓம்ஸ். அப்போ அந்த பல்பில் இருக்கிறது எவ்வளவு? 400 ஓம் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இந்த சின்ன ப்ராப்ளம்ஸ் இந்த ஓம்ஸ் லா மூலம் நம்ம டே டு டே டொமஸ்டிக்கில் உள்ளதும் சரி, பெரிய சர்க்யூட்டில் உள்ள நம்மளை ரெசிஸ்டன்ஸ், கரண்ட்டு, வோல்டேஜ் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ். நம்ம சர்க்யூட்ஸில் ஒவ்வொரு நாளும் கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரே மாதிரியாக கனெக்ட் பண்ணுறதில்ல. அது சீரீஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன், சீரீஸ் பேரலல் கனெக்ஷன் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. சீரீஸ் கனெக்ஷன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், இதை எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் இதோட முடிவு எண்டு அப்படின்னா இது இதோட தொடக்கம். எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணுறது R1, R2, R3, இதை எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு சீரீஸ் கனெக்ஷன். நீங்கள் எப்போ சர்க்யூட் இஸ் செட் டு பி இன் சீரீஸ் when the current flowing through the resistance are same. இப்போ இந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸில் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த ஐங்கிற கரண்ட் இங்கே என்ட்ரு ஆகுது. இந்த ஐங்கிற கரண்ட் என்ட்ரு ஆகி R1க்கு அப்புறமும் அதே ஐ தான் இருக்குது, R2க்கு அப்புறம் அதே ஐ தான் இருக்குது, அதே R3க்கும் அதே ஐ தான் நமக்கு ஃப்ளோ ஆகி வருது. இந்த சர்க்யூட்டில் வந்து ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஐ சப்போஸ் 5 ஆம்பியர்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரே கரண்ட்டு தான் இந்த சர்க்யூட் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது. ஸோ ஒரு சீரீஸ் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ I இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் R1, R2 அண்ட் R3. இதில் ஆனால் இதில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து Vங்கிற வோல்டேஜ் தான் இதில் சப்ளை பண்ணுறோம். இப்போ R1 எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னா IR1. இப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா படி V ஈக்குவல் டு IR. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இந்த R1ங்கிற ரெசிஸ்டர் எலிமெண்ட்டுக்கு அடியில் இருக்கிறது என்னென்னா IR1, தட் இஸ் ஈக்குவல் டு V1. இப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R2, இந்த V2 என்ன அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R2 ஈக்குவல் டு IR2, தட் இஸ் V2. அதே மாதிரி வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த எலிமெண்ட் R3, V3 என்ன அப்படின்னா IR3, தட் இஸ் ஈக்குவல் டு V3. இப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த சர்க்யூட்டில் இருக்கிற 3 எலிமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னென்னா தட் இஸ் V. அந்த V நீங்கள் எப்படி எழுதலான்னா V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் காமனாக இருக்கிறதுனால V1 ஈக்குவல் டு IR1, V2 ஈக்குவல் டு IR2, V3 ஈக்குவல் டு IR3. அது இந்த சர்க்யூட்டில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறப்ப
ஐயை காமனாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா R1 + R2 + R3 கிடைக்குது. V equal to I into R1 + R2 + R3. ஸோ அப்போ R equal to என்ன? ஸோ V by R போட்டிங்கன்னா I, V by R equal to I. So that is your R. R equal to R1 + R2 R3. ஒரு சீரீஸ் சர்க்யூட்டில் உள்ள டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா R1 + R2 + R3. அதோட இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. R1 + R2 மட்டும் இருந்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் total equivalent resistance வந்து R1 + R2 only. So what is the conclusion we can make with this resistance in series na? Series resistance-ல நீங்க எத்தனை resistance connect பண்ணிருக்கீங்களோ அதோட total equivalent resistance வந்து sum of the individual resistances. Individual resistance R1, R2, R3 மூணையும் நீங்க சீரிஸ்ல வந்து ஆட் பண்றீங்க. அதான் total equivalent. So in a series circuit the equivalent resistance is equal to R1 + R2 + R3, that is the sum of the individual resistances. இதை வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் மூலம் நம்ம இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் 3 5 ohm ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3 5 ohm ரெசிஸ்டன்ஸ் என்ன சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I, வோல்டேஜ் V இஸ் த அப்ளைடு வோல்டேஜ். இது நம்ம இதில் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன் ஏ சீரீஸ் சர்க்யூட் 3 5 ohm ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட். வாட் இஸ் த total resistance of the circuit? இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈச் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 ohms. ஸோ சீரீஸ் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R1 + R2 + R3. R1 R2 + R3. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 15 ohm. 15 ohm. R total equal to 15 ohm. ஸோ இது ஒரு சிம்பிள் சர்க்யூட். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பல்பை யோசிச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு CFL லேம்பு, இந்த இடத்துல ஒரு டேபிள் ஃபேன் அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். இப்போ அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு நீங்கள் டோட்டலாக வீட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் தெரியும் 220 volts. அதில் தென் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த வாட் இஸ் த கரண்ட் கன்சியூம்டு பை த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சீரீஸ் எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் 2ல் ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் R in the circuit shown in the figure. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து 1 ampere ஃப்ளோ ஆகுது. 20 volts வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறாங்க. கரண்ட் ஃப்ளோ ஆகிறது சொல்லிட்டாங்க. இந்த ஒரு 2 ரெசிஸ்டன்ஸில் R ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம 5 ohm ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா I = 1 ampere, வோல்டேஜ் வந்து 20 volt. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸோட காம்பினேஷன் தான் நம்ம எழுதணும். R total = இந்த R தான் கண்டுபிடிக்க வேண்டியது. R capital R plus 5 ohm. R total equal to R plus 5 ohm. இது வந்து first equation. Ohm's law படி நம்ம என்ன எழுதுறோம்? V equal to IR. V equal to IR. அப்படி பார்த்தீங்கன்னா voltage வந்து 20 volts. V equal to IR. Therefore, if you want to find out R, that is equal to V divided by I. V equal to IR, R equal to V by I. இப்போ V by I, V என்ன கொடுத்துருக்காங்க 20 volt. So 20 volt divided by ampere 1 ampere, that is equal to 20 ohm. இந்த ப்ராப்ளத்தில் 20 ohm தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த RT அப்படி தான் அரைவ் பண்ணியிருக்காங்க. V equal to IR. V equal to IRங்கிறது Ohm's law படி. So V equal to IR, therefore R equal to V divided by I. So 20 ohm is your voltage, 20 volts divided by 1 ampere equal to 20 ohms. So R total resistance equal to 20 ohms. What do you want to find? நீங்கள் வந்து R கண்டுபிடிக்கணும். 5 ohms already சர்க்யூட்டில் இருக்குது. So 5 plus R equal to 20. 5 plus R equal to 20. Therefore R equal to 20 minus 5 equal to 15 ohms. R equal to 15 ohms தான் இதோட வேல்யூ. இப்போ 15 ohms plus 5 ohms equal to 20 ohms அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் ஃபைண்ட் த கரண்ட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் அண்ட் த பவர் டெசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் இன் திஸ் சர்க்யூட் அண்ட் தென் வாட் இஸ் த வோல்டேஜ் ட்ராப். இப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப் V1னா எவ்வளவு அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர்,
V2னா எவ்வளவு across this resistor, V3 across this resistor. இதோட V1, V2, V3 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதில் கன்சியூம் ஆகிற பவர் dissipated in each resistor. இதுதான் நம்ம இதில் ஒரு பெரிய ப்ராப்ளமில் வரலாம், 10 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி இது மாதிரி கேட்கலாம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் வந்து RT ஈக்குவல் டு 3 + 4 + 1 = 8 ohms. சப்ளை வோல்டேஜ் வந்து 20 வோல்ட்டு. இப்போ சர்க்யூட் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கரண்ட் ஈக்குவல் டு V divided by R, 20 volt divided by 8 ohms. This gives you 2.5 amperes. So total circuit resistance வந்து 8 ohms, supply voltage 20 volts. So I equal to V by R. So 20 volt divided by 8 ohms equal to 2.5 amperes. இப்போ வந்து voltage drop across 3 ohm resistor V1 equal to IR1. இதில் இருக்கிற ட்ராப் என்ன அப்படின்னா, ஃப்ளோ ஆகிற சீரீஸ் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து எல்லா எலிமெண்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அதோட ட்ராப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ I இன்ட்டு R1, இதை நீங்கள் R1 எடுத்துட்டீங்க, I இன்ட்டு R1, I இன்ட்டு R2, I இன்ட்டு R3. ஸோ திஸ் வில் கிவ் யூ V1, V2 and V3. So voltage drop across the 3 ohm resistor V1 equal to I into R1. So I வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து 2.5 ஆல்ரெடி இருக்குது. V1 equal to 2.5 into 3 equal to 7.5 volts. So the drop across the first element, first 3 ohm resistor என்னன்னா 7.5 volt. அடுத்தது பார்த்தீங்கன்னா voltage drop across the 4 ohm resistor. 4 ohm resistorல என்ன இருக்குது? I into R2. R2 is the resistance. 2.5 your current. 2.5 into 4 equal to 10 volts. So இது 10 volt. மூணாவதா பார்த்தீங்கன்னா voltage drop across the 1 ohm resistor. இந்த 1 ohm resistor across பார்த்தீங்கன்னா I into R3. I காமனாக இருக்கிறதுனால I அப்படியே எடுத்துக்கிறோம். I into R3. R3 equal to 1 ohm. So V3 equal to 2.5 into 1. 2.5 volts. நீங்கள் இது ஒரு கிராஸ் செக்காக பார்க்கணுன்னா V equal to V1 plus V2 plus V3. For 7.5 volt plus 10 volt plus 2.5 volt. இதை மூணையும் நீங்கள் கூட்டினீங்கனாலே இந்த 20 volt வந்துடும். இது ஒரு கிராஸ் செக்காக நம்ம பண்ணலாம். V1 plus V2 plus V3. ஸோ இதில் இருக்கிற இந்த 20 வோல்ட்டை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், வோல்டேஜ் ட்ராப். ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதில் கன்சியூம் ஆகிற பவர் என்ன? பவர் டெசிபேட்டட், நாங்கள் ஆல்ரெடி பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு ஐன்னு கண்டுபிடிச்சோம். அதில் ஓம்ஸ் லா படி விஐயும் ஐயும் ரீப்ளேஸ் பண்ணுறப்ப நமக்கு பவர் ஈக்குவல் டு I² R, இந்த ஃபார்முலா தான். இந்த பவர் ஈக்குவல் டு I² R இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த வேல்யூவை நம்ம போடுறப்ப நமக்கு பவர் டெசிபேஷன் எவ்வளவு, இந்த ரெசிஸ்டன்ஸில் நடக்கிற பவர் டெசிபேஷனை கண்டுபிடிச்சிடலாம். பவர் 1 P1 equal to I² R1. ஸோ 2.5 ஸ்கொயர், 2.5 ஸ்கொயர் இன்ட்டு 3. ஸோ 18.75 வாட்ஸ் வந்து இதில் பவர் கன்சியூம் ஆகுது. இந்த ஒரு எலிமெண்ட் வந்து 3 ohms ரெசிஸ்டன்ஸுங்கிறது எவ்வளோ வாட்டேஜ் கன்சியூம் ஆகுதுன்னா 18.75 வாட்ஸ். அதே மாதிரி பவர் டெசிபேட்டட் இந்த R2 செகண்ட் 4 ohm ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர்ட், 2.5 ஸ்கொயர் into 4. So it consumes 25 watts. Power dissipated in the R3 is P3 I² R3. So 2.5 squared into 1, 6.25 watts. ஸோ அவங்க சர்க்யூட்டில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் கரண்ட். கரண்ட் என்ன, இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவு, இதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மூணையும் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதை வோல்டேஜ் 20 volts டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 2.5 ஆம்பியர்ஸ். எவ்வளோ ஆம்பியர் கரண்ட்டுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். பிறகு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 3 ohm ரெசிஸ்டர், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் நடக்கிற வோல்டேஜ் ட்ராப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு
யூஸ் த ஃபார்முலா V equal to IR. I காமனாக இருக்கிறதுனால IR1, IR2, IR3 கண்டுபிடிச்சாலே நீங்கள் வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிச்சலாம். பவர் டெசிபேட்டட் இன் ஈச் எலிமெண்ட், இதில் கன்சியூம் ஆகிற பவர் எவ்வளவு அப்படிங்கிறப்ப பவர் P equal to I squared R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப I squared R1, I squared R2, I squared R3 மூலம் அதில் கன்சியூம் ஆகிற வாட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா find the voltage needed so that a current of 2 amperes will flow through the series circuit as shown in the figure. இந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது கொடுத்துட்டாங்க, 2 amperes கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள சர்க்யூட் எலிமெண்ட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா 5 ohms, 5 ohmனு ஒரு எலிமெண்ட் இருக்குது, 4 ohms இருக்குது, அப்புறம் 1 ohm இருக்குது. இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா R1, R2, R3. ஸோ 5 ohm, 4 ohm, 1 ohm. ஸோ R total equal to 10 ohm. எவ்வளோ வோல்டேஜ்? 2 amperes is flowing. வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். கரண்ட் equal 2 amperes. ஸோ வோல்டேஜ் equal to I into total resistance. I வந்து 2 amperes, total resistance வந்து 10. ஸோ therefore it is 2 into 10, 20 volts. ஸோ இதில் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்னா வோல்டேஜ் கொடுக்கல, கரண்ட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓம்ஸில் சிம்பிள் ஓம்ஸில் அப்ளை பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் த வோல்டேஜ் ஆஃப் த சர்க்யூட். V equal to I into R. ஸோ 2 into 10 equal to 20 volts. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து 10 ohms கண்டுபிடிச்சிருக்கோம். 2 amperes multiply by the total resistance, it gives you 20 volts. Next problem பார்த்தீங்கன்னா parallel எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 types of resistance இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் parallel, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் parallel காம்பினேஷன்ஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் மூலம் நமக்கு எப்படி வந்து சர்க்யூட்டை சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் parallel, இப்போ டொமஸ்டிக் அப்ளிகேஷனும் சரி இபியோட டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டுக்கு கொடுக்குற சப்ளைலேருந்து எல்லாமே parallel கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த parallel கனெக்ஷன்லேருந்து நம்ம எப்படி வந்து இதை சால்வ் பண்ண பார்க்கலாம். ஒரு parallel கனெக்ஷனுங்கிறது எதை நம்ம மீன் பண்ணுன்னா இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த என்டையர் ரெசிஸ்டர் இஸ் த சேம். இப்போ இதில் இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, R1, R2, R3. இதுக்கு அக்ராஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Vங்கிற ஒரு சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த R1ங்கிற எலிமெண்ட்டுக்கு இடையில இருக்கிற வோல்டேஜும் V தான், R2க்கு இருக்கிறது வோல்டேஜும் V தான், R3க்கு அக்ராஸ் இருக்கிற சப்ளை வோல்டேஜும் V தான். இந்த 3 எலிமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது சப்போஸ் இந்த V equal to ஒரு 200 வோல்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த R1க்கு அக்ராஸ் இருக்கிற எலிமெண்ட்டும் 200 வோல்ட்டு தான், R2க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜும் 200 வோல்ட்டு தான், R3க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜும் 200 வோல்ட்டு தான். இதை தான் நம்ம parallel கனெக்ஷன் அப்படிங்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் இன் parallel. நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் பார்க்குறப்ப கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ சீரீஸ் சர்க்யூட்டில் வந்து இட் இஸ் காமன், கரண்ட் வந்து காமனாக இருக்குது, வோல்டேஜ் ட்ராப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் parallel சர்க்யூட்டில் பார்க்குறப்ப சப்ளை வோல்டேஜ் வந்து காமனாக இருக்கும், ஆனால் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகிற சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் டிஃப்ரென்ஸ், I1, I2, I3. இப்போ ஒரு 3 வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா parallel கனெக்ஷனில் கொடுக்குறப்ப ஒரு வீட்டில் வந்து அவங்க ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் எடுக்கலாம், அடுத்த வீட்டில் வந்து ஒரு 15 ஆம்பியர்ஸ் கரண்ட் எடுக்கலாம், மூணாவது வீட்டில் வந்து அவங்க ஒரு 12 ஆம்பியர் கரண்ட் எடுக்கலாம். ஸோ அந்த கரண்ட் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அதில் இருக்கிற சப்ளை வோல்டேஜ் 220 வோல்ட்டுங்கிறது அது காமன். ஸோ அதை தான் இந்த parallel கனெக்ஷனுங்கிறது ப்ராக்டிக்கல் ரியல் டைம் அப்ளிகேஷனில் உங்களுக்கு சொல்ல வருது. R1, R2, R3ங்கிற ஒரு 3 எலிமெண்ட், இதை நீங்கள் ஒரு வீடாக கூட வச்சுக்கலாம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் சப்ளை வோல்டேஜ் வோல்டேஜ் வந்து காமனாக இருக்கும். ஸோ நீங்கள் டோட்டல் சர்க்யூட் கரண்ட் பார்த்தீங்கன்னா I equal to I1 + I2 + I3. அதுதான் நம்ம டோட்டல் கரண்ட், அந்த ஏரியாவில் உள்ள ஒரு டோட்டல் கரண்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு சப்ளை பண்ணுறாங்க. அந்த டோட்டல் கரண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ தட் என்டையர் ஜோன். அதே மாதிரி இங்கே டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா I equal to I1 + I2 + I3. ஸோ இதில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் R1க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்கன்னா I1 டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால I1 into R1. பட் ஆனால் V வந்து அதே தான் இருக்கும், சேம் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R2. இதுக்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் என்ன அப்படின்னா I2, இதில் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 மல்டிப்ளைட் பை your R2.
that is equal to V. Voltage drop across R3 பார்த்தீங்கன்னா இதில் flow ஆகிற current I3 multiplied by R3 that is equal to V. I3 R3 multiplied by V. So இந்த parallel circuitல பார்த்தீங்கன்னா இதில் depending upon the resistance, இதில் எவ்வளோ resistance value இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த current வந்து flow ஆகுது. இப்போ less resistance அப்படின்னா more current flow ஆகும், அதிகமான resistance அப்படின்னா less current flow ஆகும். ஸோ இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தான் இந்த கரண்ட் இங்கே டிவைட் ஆகுது. இதை நம்ம ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் மூலம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வென் 5 ohm and 3 ohm ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் வச்சு பேரலல் கனெக்ஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 5 ohm ரெசிஸ்டர் 3 ohm ரெசிஸ்டரை பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட சப்ளை வோல்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இதோட பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 by R1 plus 1 by R2. இது அதோட வேல்யூ. நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கிறப்ப 1 by R1 plus 1 by R2 அப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 5 ohm ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 by 5, 3 ohm ரெசிஸ்டன்ஸ் 1 by 3 ரெண்டும் போட்டிங்கன்னா 1 by R1 plus 1 by R2 that is equal to R1 plus R2 divided by R1 R2. பட் ஆக்சுவலாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா R equal to R1 R2 divided by R1 plus R2. இதுதான் நம்ம வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ரெசிப்ரோக்கல் தான் இதோட வேல்யூ. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த வேல்யூ பார்த்திங்கன்னா R equal to R1 R2 divided by R1 plus R2. இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ 1 by 5 plus 1 by 3 equal to இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா R1 R2 படி அப்ளை பண்ணிங்கன்னா 5 into 3 divided by 5 plus 3 that is equal to 15 divided by 18, 1.875 ohms. இந்த சர்க்யூட்டில் இல்லை 5 ohms 3 ohmsனு ரெண்டு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் நம்ம. R equal to R1 R2 divided by R1 plus R2 that is equal to 1.875 ohms. இந்த எபிசோடில் நம்ம வந்து ஓம்ஸ் லாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம், சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ், பேரலல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். தேங்க்யூ.